இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களும் புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டையை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் காலி மற்றும் மாத்தளை மாவட்ட மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் ஆளும் எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய உயர் அதிகாரிகள், இலங்கையினுடைய உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3வது கட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்தது. ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இதில் எஞ்சியிருந்த 145 வீடுகள் இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணனின் தலைமையில் நேற்று ஆன்லைன் ஊடாக மக்களிடம் கையளிக்கப்பட்டது. COVID-19 தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கான நிதியை இந்திய அரசாங்கம் 2.8 மில்லியன் ரூபாவாக அதிகரித்து வழங்கியமையினால் இத்திட்டத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடிவடைந்துள்ளது. ஏற்கனவே 1ஆம் 2ஆம் கட்டங்களில் 46,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிமொழிக்கு அமைய 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் 4ஆம் கட்ட பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட பகுதிகளில் மொத்தமாக 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் இந்திய அரசாங்கத்தின் பாரிய இலக்கின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது கருத்து தெரிவித்த இந்திய துணை ஜனாதிபதி அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடு மக்களை மையப்படுத்திய இந்திய அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் கட்டம் மத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3,855 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதனை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதியில் COVID-19, 2022ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய நிதியை 2.8 மில்லியன் இலங்கை ரூபாவாக அதிகரித்தமையால் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்நிலையில் மாத்தளை மற்றும் காலி மாவட்டங்களில் 3ஆம் கட்டத்தின் கீழான 4,000 வீடுகளில் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வில் இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்கின்றமையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதன் மூலம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைகின்றது. பல தலைமுறைகளாக லயன் அறை வீடுகளிலும் தற்காலிக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வீட்டு திட்டம் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடங்களை வழங்குகின்றது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமஸ்கார், ஆயுபவன். இந்திய புலம்பெயர் சமூகத்திற்கான இந்த வரவேற்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்வடைகின்றேன்.
பெருமதிப்பிற்குரிய எமது துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கும் சிறப்புமிக்க இத்தருணத்தில் இந்த வரவேற்பு விழா நடைபெறும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.